சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, அந்த எனர்ஜி லெவல் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்களே, இதில் எந்த ஒரு சக்ஸஸ் சீக்ரெட்டும் இல்லை நண்பர்களே. நான் எனர்ஜியாக இருக்கேன், அதனால் எனர்ஜி லெவல் இருக்குது, அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. எப்பயுமே இந்த மென்டல் ஆட்டிடியூடை சரியாக வச்சிட்டாலே நீங்கள் வந்து அந்த எனர்ஜி, எக்ஸைட்மெண்ட், எந்தூசியாசம் அப்படி தான் இருப்பீங்க. எப்போ நான் டயர்டான எனக்கே தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் பசியும் தூக்கமும் நம்ம நினச்சா தான் வரணும். என்ன சொல்கிறேன், இதுக்கு வந்து ஒரு ஸ்டிபுலேட்டட் டைம்னு கிடையாது. நீங்கள் உங்களுடைய பாடியை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இதை ரெண்டுத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த உலகத்தையே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். முதல் விஷயம் என்ன நம்பணும் அப்படின்னா, உங்களுக்கு சக்ஸஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் நம்ப வேண்டிய முதல் விஷயம், நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான மனிதர் அப்படின்னு நம்புங்க. உங்களை மாதிரி உலகத்தில் பவர்ஃபுல்லான மனுஷன் எவனுமே கிடையாது, சரியா? உங்களை எவனும் தடுத்து நிறுத்தவும் முடியாது. யூ ஆர் அன்ஸ்டாப்பபிள். அதனால் எப்பயுமே நம்புங்க, நீங்கள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மனிதர். உங்களுக்கு எந்த ஒரு பயமும் அச்சுறுத்தி விட முடியாது, எந்த ஒரு கவலையும் அலைக்கழிக்க முடியாது, சரியா? அடுத்த விஷயம், உங்களோட ஒவ்வொரு ஆக்ஷன் வெர்சஸ் ரியாக்ஷன், இது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் எக்ஸைட் ஆவாங்க, சம்மந்தம் இல்லாமல் கோவப்படுவாங்க. எப்பயுமே நம்மளோட எமோஷன்ஸ் அன்கண்ட்ரோல்டாக போகக்கூடாது. ஒரு கண்ட்ரோல்டு எமோஷனில் இருக்க ஒரு மனிதனால் தான் எதையும் ஜெயிக்க முடியும். ஒருத்தன் கண்ட்ரோலாக இருக்கான்னா அவனோட ஃபேமிலியை அட்டகாசமாக கண்ட்ரோல் பண்ணுவான், ஹேண்டில் பண்ணுவான். ஒருத்தன் கண்ட்ரோலாக இருந்தான் அப்படின்னா பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை அட்டகாசமாக ஹேண்டில் பண்ணுவான். அப்போ மனிதர்களையும் பிஸ்னஸையும் எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், பர்ஃபெக்டாக நினச்ச அவுட்புட் வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ், ரியாக்ஷன்ஸை கரெக்டாக பண்ணுங்கள். எந்த இடத்துலையும் டெம்ப்ட் ஆகாதீங்க. எப்பவுமே சொல்லுவேன், டைலூட் ஆகாதீங்க, டைவர்ட் ஆகாதீங்க, எமோஷன் ஆகாதீங்க. பாருங்கள், உற்று நோக்குங்க, எதுக்காக இந்த சூழ்நிலை இப்படி வருது, எதற்காக இவன் பேசுகிறா அப்படின்னு யோசிச்சிங்கனாலே அந்த எமோஷன் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 60,000 எண்ணங்கள் வருதுன்னு சொல்கிறேன். எண்ணங்களை பார்க்க ஆரம்பிக்கும் போது, உற்று நோக்கும் போது, அதை ஆராய்ந்து உள்ள பாசிட்டிவாக அனுப்பும் போது, பாசிட்டிவான என்வாரன்மெண்ட்டில் இருக்கும்போது, நெகட்டிவ் மனிதர்களை புறந்தள்ளும் போது உங்களோட கண்ட்ரோல் வந்து பக்காவாக இருக்கும் நண்பர்களே. இன்னொன்று, நான் அதை எப்பவுமே நினைப்பேன் மனசுக்குள்ளே, முன்னாடி இருக்க மனிதன் உங்களுக்கு நிகரானவன் அல்ல. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், அறிவாளியாக இருந்தாலும், செல்வாக்கான மனிதனாக இருந்தாலும், உங்கள் முன் அவன் சாதாரண மனிதன் அப்படி நினச்சிங்கன்னா தான் அவனை பற்றி ஒரு பயம் வராது. ரெண்டாவது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வராது. எவனுமே பெரிய ஆள் கிடையாது, அவ்வளோதான். எவன் பெரிய ஆள்? எவனுமே பெரிய ஆள் கிடையாது. நீங்கள் தான் பெரிய ஆள், நாம் தான் பெரிய ஆள், புரியுதா? அந்த மாதிரி நினைக்கும் போது நம்மளை விட எவனும் பெரிய ஆள் இல்லை அப்படின்ற மனதளவுக்குள்ளே கொண்டு வாங்க. பட் அதை காட்டிடாதீங்க. மனசுக்குள்ளே நினைங்க, நான் தாண்டா பெரிய ஆள். ஆனால் அதை வார்த்தையில் சொல்லிடாதீங்க, செய்கையில் காட்டிடாதீங்க, ரிசல்ட்டில் காட்டுங்க. வார்த்தையில் காட்டாதீங்க, எண்ணங்களில் நினைங்க. வார்த்தையில் காட்டாதீங்க, செயலில் காட்டாதீங்க, ரிசல்ட்டில் காட்டுங்க. அடுத்த விஷயம், நம்மள்ட்ட எல்லாம் இருக்குது நண்பர்களே. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன இல்லை உங்கள்கிட்ட? சரி, நீங்கள் எதிர்பார்க்குற கனவு காரோ, நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸ் போகாததோ, பணமோ, ஜுவல்ஸோ, அதனால் என்ன? இப்போ உங்கள்கிட்ட இருக்குது, வந்துக்கிட்டு இருக்கு, வரும், வந்துருச்சு, தேங்க்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பிரபஞ்சம் கொடுக்கும், சரியா? எது இல்லைன்னு நினச்சி வருத்தப்படவே படாதீங்க. எவனையும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு நிகரானவன் இந்த உலகத்தில் எவனும் படைக்கப்படவே இல்லை. அப்புறம் போய் அவனை கம்பேர் பண்ணிட்டு அவன் பணக்காரன், அறிவாளி, செல்வாக்கு ஒரு டாட்டும் கிடையாது. நீங்கள் தான் பெரிய ஆள், உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. இல்லையா? வர வைக்கிறதுக்கான விஷயத்த பண்ணுங்க, அவ்வளோதான். உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லாம் நிரம்பி இருக்குது நண்பர்களே. இதை வெளியில் கொண்டு உங்களோட டேலண்ட்ஸை நான் சொல்லுவேன்ல, பொட்டன்ஷியல் இன்கம், ஆக்சுவல் இன்கம். உங்களுடைய ஆக்சுவல் இன்கம் இப்போ 1 லட்ச ரூபா அப்படின்னா அது உங்களோட ஆக்சுவல் இன்கம் கிடையாது. உங்களோட பொட்டன்ஷியல் இன்கம் வெளியில் இருக்குது. அந்த பொட்டன்ஷியல் இன்கம்மை ஆக்சுவல் இன்கமாக மாற்றுங்க. 1 லட்சம் நீங்கள் சம்பாதிக்கலாம், வெளியில் உங்களுக்கு 5 லட்சம் இருக்குது. அந்த 5 லட்சம் எடுக்க நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதை எடுக்காமல் அதை மாற்றுங்க, உங்களால் முடியும். ரெண்டாவது விஷயம், எப்பயுமே நம்மளை லவ் பண்ணணும் நண்பர்களே. உலகத்தில் இருக்க ஒரு மனிதனோ மனுஷியோ லவ் பண்ணுறாங்களோ இல்லையோ, உங்களை நீங்கள் நேசியுங்கள். அதை விட ஒரு அழகான வார்த்தை இல்லை, லவ் யுவர் செல்ஃப். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு நிமிஷம் பேசுங்க, உங்களை ரசிங்களேன், உங்களை கொண்டாடுங்க, என்கரேஜ் பண்ணுங்கள். சூப்பர் மச்சான், நீ யார்? உங்களை நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் உங்களை நீங்களே தட்டி கொடுங்க. யாரும் தட்டி கொடுக்க வரமாட்டான். உங்கள் குருவை தவிர, உங்கள் அப்பா அம்மாவை தவிர உங்களை தட்டி கொடுக்க இந்த உலகத்தில் எவனும் வரமாட்டான். அப்படி வர்ற அண்ணனோ, தம்பியோ, அக்கா, தங்கச்சியோ, சொந்தக்காரங்களோ, ஃப்ரெண்ட்ஸோ கிடைச்சா வரம். அப்படி இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. உங்களை தட்டி கொடுக்க நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, நம்புங்க, ஜெயிச்சிருவீங்க. அம்மா அப்பா பாசம் காட்டுவாங்க, அன்கண்டிஷனல் லவ் கொடுப்பாங்க. உங்கள் குரு நீங்கள் ஜெயிக்க நினைப்பார். இவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்ற ஒரு கேள்வி கேளுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டீங்கன்ற ஒரு கேள்வி கேளுங்க. நீங்கள் உங்களுக்கு எதுவும் செய்யாமல் இந்த மனிதர்களுக்கோ உலகத்துக்கோ எதுவுமே செய்ய முடியாது. முதல்ல நீங்கள் உங்களுக்கு அன்பை கொடுங்க, உங்களை கொண்டாடுங்க, உங்கள் ரசிங்க. உங்களை மாதிரி ஒரு அழகான ஃபிசிக் இந்த உலகத்தில் கிடையாது நண்பர்களே.
நீங்கள் உங்களை கண்ணாடியில் பார்த்து ரசிங்க, உங்களை கொண்டாடுங்க, உங்கள் டேலண்ட்டை நினச்சி பெருமைப்படுங்க, சந்தோஷப்படுங்க, அதை விட ஆற்றலாக வெளிப்படுத்துங்க. அடுத்த விஷயம் அந்த கூல் டெம்பரமெண்ட். நான் பார்ப்பேன் நண்பர்களே, எக்ஸைட் ஆகி எமோஷனல் ஆகி நிறைய பேரோட லைஃப்பில், பிஸ்னஸில், பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் காண போயிருக்காங்க தெரியுமா? மிகப்பெரிய லாஸுக்கு காரணம் அந்த எமோஷனல் கண்ட்ரோல் இல்லாமல் டக்குன்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதீங்க, உங்களுடைய ரிசல்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதீங்க. எப்பயுமே இந்த இடத்துல என்னோடய குரு சொல்லுவாங்க, ஸ்டே கூல், முதல்ல அமைதியாக ரிலாக்ஸாக ஜெயிச்சிடலாம். நீங்கள் பதட்டமாக இருந்தீங்க, இல்லை பதட்டமாக காட்டிக்கிட்டீங்க, எதிராளி ஜெயிச்சிட்டான், அவங்க ப்ளே பண்ணாமலே ஜெயிச்சிருவான். முதல்ல ஒரு எதிராளி உங்களோட எமோஷன்ஸ் கூட விளையாடுவான். உங்களுக்கு பிடிச்ச ரிலேஷன்ஷிப்பை நினச்சி பாருங்களேன், அவன் நிறைய விளையாடிருப்பான், அவங்களோட எமோஷன்ஸோட. உங்களுடைய எமோஷனோட யாரையும் விளையாட விடாதீங்க. அதை விட மெயினான விஷயம், அவங்கள ஜெயிக்க விடாதீங்க. உங்கள் எமோஷனுக்கு நீங்கள் தான் ஓனர், உங்கள் எமோஷனுக்கு நீங்கள் தான் ராஜா. நீங்கள் ஏன் ஒருத்தங்க உங்களை இப்போ கார் ஓட்டிகிட்டே இருக்கோம், திடீர்னு ஒருத்தன் நம்மளை திட்டுறான், அப்போ எமோஷன் ஆகிட்டோன்னு வச்சிங்களேன், அந்த வார்த்தையை விட்றோம். பேங்க் லோன்னு கரெக்டாக வரும்போது ஒரு கேள்வி கேட்பார் எக்ஸிக்யூட்டிவ், இவன் டென்ஷன் ஆகி பேசுவோம், அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்ருவாங்க. அது மாதிரி தான் எப்பயுமே வார்த்தைகளை வெளிவிடாதீங்க. எப்பவுமே ஸ்டே கூலாக இருங்க. அது கஷ்டம் தான், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு தான் நம்ம சொல்கிறேன், மெடிடேஷன் போகிறதில்ல. நம்ம மெடிடேஷன் போனால் தானே எல்லாம் வரணும். அப்புறம் இன்னொன்று நம்பணும் இங்கே கடைசியாக என்ன தெரியுமா, இந்த வாழ்க்கை மிக அழகான வாழ்க்கை நண்பர்களே. இது கொடுக்குற இதையுமே நடக்கிற ஒவ்வொரு, அதாவது இந்த ஜேர்னி, இந்த டெஸ்டினேஷனில் ஜேர்னி யூ ஷுட் என்ஜாய், ரைட்? ஒவ்வொரு நிகழ்வுகளையும் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த நாள் கிடச்சிருக்கு, இதை கொண்டாடுங்கள், ரசியுங்கள், அனுபவிங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலியோட, உங்களோட. நீங்கள் தனிமையில் இருங்க. உங்களுக்கு என்ன இல்லை, என்ன வேணும், எல்லாம் உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி கேட்டு கொடுக்க யாரும் இல்லை நண்பர்களே. ஆனால் அவங்கள கேட்காமலே கொடுக்க யூனிவர்ஸ் இருக்குது. அதை புரிஞ்சுங்க. உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் கேளுங்க, அதை யூனிவர்ஸ்ட்டை கொண்டு போங்க. அது உங்களுக்கு 100 மடங்காக கொடுக்கணும் நண்பர்களே. இது வரைக்கும் நான் பேசுனதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். சி ஆட்டம்.